பப்ரப்பா மனோஜோட மேரேஜ் வந்து தடல் புடலா நடந்தாலும் கல்யாணம் நடக்குமா அப்படின்றதுதான் வந்து டவுட்டாவே இருக்கு. முத்தோட ஃபேமிலில இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க பொண்ணோட வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டாங்க. ரோகிணி வந்து சொல்றாங்க, நான் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், உங்ககிட்ட ஸ்ருதி சொல்லிருப்பாங்க அப்படின்னு. ஆமாமா வாங்க, கரெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை பத்தி உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்ருதி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பரவாயில்ல மேடம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ள போயிட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. மேக்கப் பண்ணி முடிச்ச பிறகு வெளியில வந்த உடனே எல்லாருமே ஃபேமிலியா நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ரோகிணி சொல்றாங்க, எல்லாரும் குடும்பத்தோட பாக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இது கல்யாண டைம், சீசன் டைம், உங்களுக்கு கண்டிப்பா நல்லா காசு வரும். அதை விட்டு நீ எதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் டைவர்ஸ் தருவேன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ரோகிணி சொல்றாங்க, மீனா ஒரு அமைதியா இருக்க சொல்லுங்க, நான் என்னோட வேலையை பார்க்க வந்திருக்கேன், நீங்க உங்களோட வேலையை பார்க்க வந்திருக்கீங்க, அதை மட்டும் பாருங்க, என்ன தேவையில்லாம நோண்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ரோகிணி போயிடுறாங்க. அதோட ஸ்டுடியோ ரேவதி வந்துட்டு, ஆமாடா இங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு அப்புறம் மீனா கூட்டு போய் தனியா திட்டுறாங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அமைதியா இருங்க, அவங்க குடும்பம் அவங்க பாத்துப்பாங்க, நீங்க எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம பப்ரப்பா மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்துறாரு. அவர் வந்து எல்லாருமே யாருக்கு எல்லாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு வந்துறாங்க. அப்புறம் வந்து அவங்க பொண்ணோட அம்மா வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர்தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு தயக்கத்தோட மேல ஏறாரு. அதோட பொண்ணோட மாப்பிள்ளையை வந்து பாக்கணும் அப்படின்றதுக்காக சொந்தக்காரங்க மேல வந்து அவருக்கு காஃபி கொடுக்க வந்துட்டு சூப்பர் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெக்கலா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி 4 பேருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம பப்ரப்பா மனோஜோட கூட வேலை செய்யறவங்க ஃப்ரெண்ட் அவர் வந்து பாத்துட்டு ஐயோ வில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற்பட்டு மனோஜ் கிட்ட சொல்லிடுறாங்க, இது போல உங்க தம்பி முத்து கீழே இருக்காயா அப்படின்னு. என்னையா சொல்றான், அவன் எப்படி வந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஜன்னல் இருக்காது நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல உடைக்க போறாரு, கதவு உடைக்க போறாரு, ஜன்னல போய் முட்டிக்கிறாரு. என்ன பண்றதே தெரியாம நான் இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட வந்து அந்த ஜோசியக்காரன் அவரோட ஃப்ரெண்ட வந்துட்டு அவர் இழுத்து கட்டில போட்டு ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்றதை கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நாலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் எதுக்கு வந்திருக்காங்கன்றத பார்த்து நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதோட இந்த சீனியர் எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாண பொண்ணு வந்து மணவேடையில உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாண மாப்பிள்ளை இறங்கி வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முத்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு. சோ 2 பேருமே வச்ச மாதிரி சீன் முடிச்சிருக்காங்க. முத்து பாப்பாரா இல்லையா, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா, மனோஜ் தப்பிச்சிருவாரா, என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். இந்த மாதிரி போர் அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.